அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக அளவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதியை உலக தடுப்பூசி தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உலக அளவில் பல உயிர்கொல்லி நோய்களை தடுக்கக்கூடிய மற்றும் குழந்தைகளை காக்கக்கூடிய அரிய விஷயமா இந்த தடுப்பூசி அமைந்திருக்கு. ஸோ நம்ம தேசிய தடுப்பூசி அட்டவணையில் கிட்டத்தட்ட 12 நோய்கள், கொடிய நோய்களை தடுக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய நோய்க்கொல்லி நோய்களை தடுக்கக்கூடிய அரிய விஷயமா இந்த தடுப்பூசி இருக்குது. பிறந்த குழந்தைக்கு நம்ம பிசிஜி ஊசி மற்றும் தோல் ஊசி எனப்படும் பிசிஜி ஊசி, ஹெப்படைட்டிஸ் பி, ஓபிவி இந்த சொட்டு மருந்தை பிறந்த குழந்தைக்கே நம்ம உடனடியாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம 6.5 வாரம், 6 வாரம், 10 வாரம் மற்றும் 14 வாரத்தில் நம்ம தடுப்பூசியை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அட்டவணைப்படி 9 மாதம், 1.5 வயது, 5 வயது, 10 வயது, 16 வயது இந்த வயதுகளில் குறிப்பிட்ட அரிய ஊசிகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இதில் நம்ம சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முத்தடுப்பு ஊசியோடு சேர்ந்த மற்ற 2 ஊசிகள் பென்டாவேலண்ட் ஊசின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதில் டிபிடி தொற்றுநோய் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி, இன்ஃப்ளூயன்ஸா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, நிமோனியா, சளி மற்றும் மெனிஞ்சைட்டிஸை தவிர்க்கக்கூடிய 5 விதமான தடுப்பூசிகள் அடங்கிய பென்டாவேலண்ட் ஊசியை கொடுக்குறோம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நோய்களான நிமோனியா மற்றும் வயிற்றுப்போக்கு நோய், இந்த 2 நோயை தவிர்க்கக்கூடிய நியூமோகாக்கல் வேக்சின் மற்றும் ரோட்டா வைரஸ் வேக்சின், இந்த 2 வேக்சினையும் நம்மளுடைய தேசிய தடுப்பூசி அட்டவணையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நோய்களான எம்ஆர், மீசில்ஸ் மற்றும் ருபெல்லா நோய், ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் இதை 9 மாதம் மற்றும் 1.5 வயதில் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 5 வயதில் டிபிடி ஊசி, 10 வயதில் டிடி ஊசி அண்ட் 16 வயதில் டிடி ஊசி இதை நம்ம தேசிய தடுப்பூசி மூலமாக இலவசமாக அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய NFHS 5 சர்வே படி பார்த்தாங்கன்னா 76% தான் நம்மளுடைய தேசிய அளவில் இம்யூனைசேஷன் கவரேஜ் இருக்குது. இதை 100% ஆக்கணும் அப்படின்னாக்கனா பெற்றோர்கள் மற்றும் அனைத்து வகையான ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இந்த இம்யூனைசேஷன், இந்த தடுப்பூசி முகாம்களை கரெக்டாக பண்ணி குழந்தைகளுக்கு தேவையான ஊசிகளை கொடுக்க வேண்டும். முக்கியமாக இந்த போலியோ நோயை நம்ம முற்றிலுமாக ஒழித்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் இந்த தடுப்பூசியை கரெக்டாக கொடுத்தது தான். இது போலவே நம்ம எல்லா தடுப்பூசியும் அந்த குறிப்பிட்ட அட்டவணையில் கொடுத்துருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். சின்ன சின்ன விளைவுகள், தடுப்பூசி போட்ட உடனே வரக்கூடிய இந்த ஜுரம், சளி, இந்த தடுப்பூசி போட்ட இடத்துல வர லேசான வீக்கம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு சரியான மருந்துகள் கொடுத்தாலே போதுமானது. ஸோ இதுக்காகலாம் பயந்து கொண்டு நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி கொடுக்கறத நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தடுப்பூசிங்கிறது நம்ம வருமுன் காப்பது தான் எப்போவுமே நல்லது. ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கான சிகிச்சை எடுக்கிறத விட வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த தடுப்பூசிகளை குழந்தைகளுக்கு தகுந்த நேரத்தில் சரியான முறையில் கொடுத்து நோயற்ற ஒரு உலகத்தையும், குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோயோ மற்ற ஆரோக்கிய குறைவும் இல்லாமல் அவங்கள நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறது நம்ம அனைவரோட கடமை. ஸோ இந்த தடுப்பூசி நாளில், தடுப்பூசி தினத்தில் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை ES மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மூலமாகவும், அவங்க இருக்கிற டியூட்டர்ஸ் மூலமாகவும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலமாகவும் இந்த செய்தியை நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மற்ற எல்லா பயனாளிகளுக்கும் கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம அனைவரும் இந்த தடுப்பூசி நாளை
ஒவ்வொரு நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தடுப்பூசியோட பெருமைகளை சொல்லி அவங்களுக்கு நம்ம தடுப்பூசியை கரெக்டான நேரத்தில் போகிறதுக்கான அறிவுரையை கொடுக்க வேண்டும். நன்றி.